எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் பெரிய ஆளாக வந்துடுவேன், வீட்டில் இருந்தே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா பெரிய உருட்டுலேயே அது பெரிய உருட்டு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோலேருந்து லேக்ஸ் கணக்கில் கூட கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சூப்பர் ட்ரிக். ஓகேங்களா, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுமா? இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமா? இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ உண்மையிலேயே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா? என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, யாரெல்லாம் இது பண்ண முடியும், என்ன மாதிரியான வெப்சைட்ஸில் இதை ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படியெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இதை வந்து கரெக்டாக பண்ண முடியும், அப்படி நம்ம ஏர்ன் பண்ணாலும் எவ்வளோ பண்ண முடியும் மேக்ஸிமம், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும், வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தாங்க, பெரிய சயின்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படிடா இப்படி பறந்து போனார் அந்த மாதிரி சயின்ஸில் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு பையர். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, டே நீ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து சஜஸ்ட் பண்ணுறான், ஏதாவது ஒரு ஷாப் இருந்தால் சொல்லு, கம்மி ரேட்டில் வாங்கி கொடுறா, ஒரு 20,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்ன பண்ணுவேன், இப்போ இவரோட டேட்டா என்கிட்ட இருக்குது, என்னோட ஃப்ரெண்டு வந்து 20,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என் சித்தப்பா கடை, தெரிஞ்ச கடை, ஏதாவது ஒரு கடைக்கிட்ட போயிட்டு அந்த செல்லர்கிட்ட நான் போய் என்ன பேசுவேன், ப்ரோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு 20,000 நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா, நீங்கள் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன், அவன் வாங்கினா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன கமிஷன் கொடுங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம வந்து கமிஷன் கேட்போம். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு சிம்பிள் டேம். ஸோ இந்த பையர் வந்து நம்ம மூலமாக ஒரு செல்லர் கூட கனெக்ட் ஆகுறாரு, அந்த ப்ராடக்டை இந்த பையர் வாங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் தான். பட் இந்த கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு, யாருனால ஏற்பட்டுச்சு, நம்மளால தான், அதாவது அந்த மிடில் மேனால தான், நம்ம தான் அந்த மிடில் மேன். ஸோ நமக்கு அந்த ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு 20,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 500 ரூபாய் கமிஷன் கிடைக்குது. இப்போ அதே இது என்னோட ஃப்ரெண்டு ஒரு 1,00,000 பேர் இருக்கான், 1,00,000 பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி வந்து எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 lakh into 500 போட்டு பாருங்க, உங்களோட ப்ராஃபிட் எங்கேயோ போயிடும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஒரு சின்ன ஷார்ட் டைமில் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான். ஸோ இது வந்து நம்ம ஸ்கில் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க. பட் அதெல்லாம் சத்தியமாக உண்மையே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில் தேவைப்படும். ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணி வாங்க வைப்பீங்க, தெரியாதவங்களுக்கு இப்போ இதே வந்து கெரியராக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் செல் பண்ண வைப்பீங்க? ஸோ டெஃபினட்டாக கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கில் தேவைப்படும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கில் தேவைப்படும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு யூடியூபர்ஸ் தான், கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறாங்களே, ஏதாவது வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு வீடியோக்கு 300 வாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். நீங்கள் என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, என்னோட டெக் சேனல் இருக்குது, எனக்கு ஃபேக்கா ட்ரூத் தமிழ் அப்படிங்கிற ஒரு டெக் சேனல். ஸோ அது வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் ஒரு 10 வாட்டியாவது இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நானே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பையிங் லிங்க் கிடச்சிரும். அது நீங்கள் எங்கேயுமே தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட் தான், ஒரு நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும், ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன கமிஷன் தான், ஒரு 20 ரூபாயோ 30 ரூபாயோ கிடைக்கும். அது ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்குது. அண்ட் வந்து அது அமேசான் ப்ரோக்ராம், அது அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கமிஷன் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரில. ஸோ 20 இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இருக்குது, லைக் நைக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்டர்நேஷனல்
கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுமே அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸை வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம ஊரில் மேக்ஸிமம் இந்த இந்தியன் யூடியூபர்ஸு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் தான். ஸோ இதுவுமே வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஸ்கில்லாம் தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது எந்த லூசுப்பாக எப்படி வீடியோவில் போடுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக அப்படி பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அமேசான் அஃபிலியேட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்லை வெப்சைட்டோட லிங்க் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அமேசானில் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸாக வேணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டே வந்துடும். நீங்கள் என்னென்ன லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, அதில் எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிற ஒரு டேஷ்போர்டை அந்த கம்பெனியை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணலாம். நம்ம லிங்கை தொட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க நமக்கு தெரியாமல் போயிருமோ, நம்மளை வந்து ஏமாற்றுவாங்களோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். கரெக்டாக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் வந்து டேஷ்போர்ட், ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. உங்கள் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஜென்ரலான இந்தியன் யூடியூபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெண்டாவது டைப் வந்து ப்ரொஃபஷனல் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸாக அவங்களோட ரெவன்யூக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்கலாம், ஏதாவது ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கம்பெனியில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஒரு ஜாபை வாங்கிட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எங்கள் கம்பெனியில் எங்களோட ப்ராடக்ட்லேருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆடியன்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு அவங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கம்பெனி பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு சம்பாதிக்கணும் ப்ரோ அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி யூடியூபர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆடியன்ஸ் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா வெப்சைட்லையுமே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து ரீசெண்டாக எனபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த போர்ட்டல் வந்து ஓப்பனாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஹவர் உங்களுக்கு அமேசானில் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குங்க. நிறைய வெப்சைட்ஸ் வந்து அஃபிலியேட் கமிஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அஃபிலியேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அஃபிலியேட் வெப்சைட்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஆடியன்ஸும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட் பண்ணி சேல்ஸாக வர வச்சுட்டாலே போதும். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க. பிளாகர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ட்ரிக். ஓகேங்களா? நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக். பிளாகர் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரீயான வெப்சைட், அது ஃப்ரீ வெப்சைட் தான். ஹோஸ்ட் டொமைன் நீங்கள் எதுவுமே வந்து காசு எதுவுமே கொடுக்க வேண்டாம். உங்கள் பேரில் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பற்றி நிறைய பிளாக் போடுங்க. கீழே பைலிங் போடுங்க. ஆர்கானிக்காகவே உங்களுக்கு சில டிராஃபிக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த பிளாகை நீங்கள் ஆடாகவே ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 500 rupees கொடுத்து ஒரு 2 ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு போகும். அந்த 1000 பேருக்கு போய்கிட்டு ஒரு ஒரு 20 பேர் 30 பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 500 ரூபாயை விட நீங்கள் அதிகமாகவே ஏர்ன் பண்ணிடலாம். 1000 rupeesக்கு மேலே ஏர்ன் பண்ணிடலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்கு வந்து யூடியூப்பும் இல்லை, எனக்கு வெப்சைட்டும் இல்லை, நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் ஃபுல் டைமாக பெருசாக பண்ணலாமா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸ் பேஸை வந்து பில்ட் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் லைக் நைக்கா, ஏஜியோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். பட் அதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. வெப்சைட் டிராஃபிக் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுவாங்க. யூடியூபாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கலாம் செக் பண்ணிவிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டே வந்து அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் தான் நீங்கள் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் பெரிய ஆளாக வந்துடுவேன், வீட்டில் இருந்தே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது எல்லாமே பெரிய உருட்டுலேயே அது பெரிய உருட்டு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் டேம் தாங்க. ஒரு பையரை வந்து ஒரு செல்லர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அந்த பையர் வந்து வாங்கினாங்க அப்படின்னா உங்கள் மூலமாக தானே வாங்கியிருப்பாங்க. அந்த பைப்லைன் உங்கள் மூலமாக தான் வந்திருக்கும் அந்த பைப்லைன். ஸோ அந்த பைப்லைனை ஏற்படுத்தின உங்களுக்கு அந்த செல்லர் வந்து ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பான். அதே இது நீங்கள் ஒரு பையராக இல்லாமல் ஒரு 1000 பையர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பையருக்கு 500 ரூபாய்னா 1000 × 500 எவ்வளோ ஆச்சு? நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
பட் இதை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இன்னுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய அதாவது இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை வந்து வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அது பார்த்துருப்பாங்க, வாங்காமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டா வந்து வெப்சைட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து அவங்களோட இமெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு ரீடார்கெட் பண்ணி அதே அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து இமெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருப்பீங்க தெரியாதனமா, இல்லை தெரிஞ்சே பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் வந்துகிட்டே இருக்கும். வாரம் ஒரு இமெயில் வந்துடும், வீக்லி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ரீடார்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி இமெயில் அனுப்பி கூட நிறைய பேர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்கில் இருந்தால் டெஃபினட்டாக பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸ்கில் மட்டும் உங்களுக்கு இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? பட் ஸ்கில்லே இல்லாமல் சும்மா நான் லிங்க் அனுப்பி நான் வாங்கிடுவோம் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு லிங்கே யாரும் தர மாட்டாங்க. அஃபிலியேட் லிங்க்ஸ் அதான் மெயின். ஓகேங்களா? லிங்க் வேணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸோ ஏதாவது வந்து நீங்கள் ஏதாவது பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஒரு எம்பையர் மாதிரி நீங்கள் எதாவது பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை காமிச்சா தான் உங்களுக்கு அஃபிலியேட் அப்ரூவலே கொடுப்பாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட அந்த வெப்சைட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணால் தான் உங்களுக்கு அஃபிலியேட் அப்ரூவலே கொடுப்பாங்க. சும்மா வந்து நான் இன்றைக்கி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு நான் அஃபிலியேட்டுக்கு அப்ரூவல் உங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து அஃபிலியேட் எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஏதோ ஒன்று பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபைனலி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஆகனா தாராளமாக ஆகலாம். ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, ஒரு கம்யூனிட்டியோ ஒரு ஸ்ட்ராங் ஆடியன்ஸ் பேஸ் வந்து பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னெல்லாம் வெப்சைட் இருக்கோ எல்லா வெப்சைட்லையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வந்து அஃபிலியேட்டுக்காக நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா வெப்சைட்லையும் உங்களை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது, நல்ல ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எஃபோர்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோக்கு வந்து செல் பண்ணுறீங்க, உங்களோட பையர் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து உங்களால் செல் பண்ண முடியுது அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களோட ப்ராஃபிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 இருந்து 1000 rupeesலேருந்து கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. 0லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து லேக்ஸ் கணக்கில் கூட கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அது எல்லாமே உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ் இருக்குது, அந்த கம்யூனிட்டியில் எத்தனை பேர் புதுசாக வராங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக அதை கிளிக் பண்ணுறாங்க, வாங்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. எல்லாமே உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எத்தனை பேரை வாங்க வைக்கிறீங்க, உங்களோட கம்யூனிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லைனா நீங்கள் அதை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த அஃபிலியேட் லிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. என்கிட்ட கம்யூனிட்டிலாம் இல்லை, பட் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன ட்ரிக் மாதிரி ஒரு பிளாகில் கொடுத்து அந்த பிளாகை நீங்கள் எந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, ஆடாக ரன் பண்ணுறீங்க, அதை இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க எத்தனை பேர் தொட்டு வாங்குறாங்க அப்படின்னு உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க, பெருசாக எதுவுமே இல்லை. ஜாப் டைப்பில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைக்கில் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அங்கே ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா? ஸோ அந்த கம்பெனியில் நைக்கில் ஸோ அவருமே அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டர் தான். அவர் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவார். எத்தனை கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், எத்தனை விசிட்டர்ஸ் அவங்க மூலமாக வந்திருக்காங்க அப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார்ல. ஸோ அவருமே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டர் தான். நம்மளாம் வந்து ஃப்ரீலான்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ், வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மிடில் மேன் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கில் செட் இதில் வளர்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரெவன்யூ கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், சீரியலில் இருந்து லேக்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸ் வந்து 50,000+ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அமேசான் அஃபிலியேட்ல இருந்து. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, பட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூடியூபும் இருக்கும், வெப்சைட் இருக்கும், இங்கேயும் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அங்கேயும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பேர் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடியன்ஸ் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மில்லியன் கணக்கில் ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை போட்டாங்க அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய பேர் வாங்குவாங்க, அவங்க போடுற வெப்சைட்லேயும் வாங்குவாங்க, வெப்சைட்டில் ஆடும் ரன் பண்ணுவாங்க வேர்ல்டு வைடில். ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு ஐடியாஸை கேதர் பண்ணி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் உள்ளே வரீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் அந்த ஸ்கில் செட் ஒரு ப்ரொஃபஷனலிசமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இதையே நீங்கள் ஃபுல் டைமாகவே எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பெரிய உருட்டுகள் எல்லாம் நம்ம உடைத்து உண்மையை பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் நான் ஏதாவது மிஸ் பண்ணி பேசியிருந்தேன் இல்லை ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. அண்ட் வேறு யாராவது கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா பாருங்கள், நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ஷேர் லெட்ஸ் க்ரோ, இதான் நம்மளோட ஒரு டேக்லைன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Signing off from Nivin Balamurugan. Bye.